யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை முடிவுறுத்த கோரி பொ ஐங்கரநேசன் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு கூறியிருக்கின்றார். அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், சமீப நாட்களாக சுண்ணாம்புக்கல் அகழ்வும் அதனை வேறு மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதும் பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. சுண்ணாம்புக்கல் அகழ்வு பயிற்சி செய்கைக்காக 2 அடி ஆழம் வரையில் கிளறி எடுத்தல் என்ற நிலையில் இருந்தது. இன்று சீமேந்து தயாரிப்புக்காக கனரக வாகனங்களை கொண்டு அகழ்ந்தெடுத்தல் என்ற நிலைமைக்கு மாறியுள்ளது. குறிப்பாக தென்மராட்சி சரசாலையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அரச காணிகளிலும் தனியார் காணிகளிலும் பாரிய அளவில் சுண்ணாம்புக்கல் அகழ்வு இரவு நேரங்களில் இடம்பெற்று வருகின்றது. காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இயக்கப்படாதிருப்பதற்கு சுண்ணாம்பு கல்லை பெறுவதில் உள்ள இடர்பாடுகளே காரணம். கீரிமலையில் சுண்ணாம்புக்கல் அகழ்வில் ஏற்பட்ட பிரம்மாண்ட குழிகள் இன்னமும் மூடப்படாத நிலையில் இனிமேலும் அகழ்வை தொடர்வது சூழல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் கிளிங்கர்களை எடுத்து வந்து சீமேந்து தொழிற்சாலையை மீள இயக்க முடியும் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கிருந்து வேறு மாவட்டங்களுக்கு சுண்ணாம்பு கல்லை எடுத்துச் செல்வது மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்களை அரை தயாரிப்பாகவோ அல்லது முடிக்கப்பட்ட தயாரிப்புகளாகவோ கருத முடியாது என்பதால் இதனை எடுத்துச் செல்வதற்கு போக்குவரத்து உரிமம் அவசியம் என புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகம் யாழ் மாவட்ட செயலருக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுண்ணாம்புக்கல் வெளி மாவட்டங்களுக்கு தங்கு தடையில்லாமல் எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆளுநர் உடனடியாக சுண்ணக்கல் அகழ்வில் நிலவும் சட்டவிரோத செயல்பாடுகளை களைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.